தமிழை தன் மூச்சாகவும் தன் உயிராகவும் நினைத்தவர். அவரை மாதிரி தமிழ் சினிமாவில் யாருமே டயலாக் எழுத முடியாது. ஒவ்வொரு டயலாகும் ஆணி அரைஞ்ச மணிக்கு இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவரை மாதிரி எதுகை மோனையில் பேசவே முடியாது. அவரை மாதிரி மேடை பேச்சுகள் பேசுவதற்கு அவரே இன்னொரு ஒரு ஜென்மத்தில் பிறந்து வந்ததாக முடியும் அப்படின்னு சொல்லலாம். பேச்சில் வல்லவர். தமிழில் மிகவும் ஆர்வம் உள்ளவர். தமிழை ரசித்து ரசித்து எழுதக்கூடிய ஒரு மன்னர் அப்படின்னு கூட சொல்லலாம். அவர் தான் கலைஞர் கருணாநிதி அவர்கள். இன்னைக்கு எதை பற்றின வீடியோ அப்படின்னா, கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய சிலை சென்னை மெரினா பீச்சில் மதிப்பிற்குரிய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் February 26 அன்னைக்கு திறந்து வச்சாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். வீடியோ அப்படின்னா, கருணாநிதி அவர்கள் சிலை மெரினா பீச்சில் திறந்து வைக்கப்பட்டுச்சு இல்லையா? ஸோ அதோட சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த இடத்துக்கு கண்டிப்பாக நான் ஒரு நாள் போய் ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ ஷூட் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பட் இப்போ என்னால் அதை ரிலேட்டடாக உள்ள பிக்சர்ஸ்லாம் போட முடியாது. ஏன் அப்படின்னா, கண்டிப்பாக யூடியூப் பார்க்குறவங்களுக்கும் தெரியும், யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்களுக்கு தெரியும், காப்பிரைட்ஸ் இஷ்யூ வரும். ஸோ என்ன இருக்குது அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு ஸ்கிரிப்டாக எழுதி வச்சுருக்கிறேன். நான் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அண்ணாவோட நினைவிடத்தை கடந்து தான் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நினைவிடம் இருக்குது. கருணாநிதி அவர்கள் அமர்ந்த நிலையில் எழுதுவது போன்ற ஒரு சிலை வடிவமைச்சிருக்காங்க. அந்த சிலையை கடந்து செல்றோம் அப்படின்னா கருணாநிதி அவர்களுடைய சதுக்கம் அப்படின்னு சொல்லி கருணாநிதி சதுக்கம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த சதுக்கத்துக்கு முன்னே இருபுறமும் ஓகேவா, இருபுறமும் அன்னைக்கு மத்திய அரசு அன்றைய மத்திய அரசு கலைஞர் கருணாநிதி அவர்கள் பீரியடில் மத்திய அரசு தமிழ் மொழி செம்மொழி அப்படின்னு சொல்லி பாராட்டி எழுதிய ஒரு கடிதம். யார் எழுதினாங்க தெரியுமா? சோனியா காந்தி அவர்கள். அவங்க எழுதின கடிதத்தை அந்த என்ட்ரன்ஸ் ஒரு இருபுறமும் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ஒரு அந்த கடிதம் வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இந்த சதுக்கத்தினோட கீழே நிலவர பகுதியில் கலைஞர் உலகம் அப்படிங்கிற ஒரு அருங்காட்சியகம் அமைச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இதோட இடதுபுறத்தில் ஓகேவா, அதோட இடதுபுறத்தில் நடைபாதையினுடைய வலதுபுறத்தில் திருவள்ளுவர் சிலை இருக்கு அண்ட் குடிசை மாற்று வாரியம். ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. சதுக்கத்தோட வலது பக்கம் திரும்பும்போது இடது பக்க சுவரில் தமிழ் தாய் வாழ்த்து பொறிக்கப்பட்டிருக்காம். ஸோ அதுக்கு பக்கத்தில் கலைஞர் அவர்களோட எழிலோவியம் ரூம் அப்படிங்கிற ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூம்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, கலைஞர் அவர்களோட இளமை காலம் முதல் கருணாநிதி அவர்கள் வாழ்வில் இடம்பெற்ற ஒரு முக்கிய நிகழ்வுகள், போராட்டங்கள் பற்றிய தொகுப்புகள் எல்லாமே அந்த ரூமில் கலைஞர் எழிலோவியங்கள் அப்படிங்கிற ரூமில் வடிவமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் உரிமை போராளி கலைஞர் அப்படிங்கிற தலைப்பில் இன்னொரு ரூம் இருக்குது. இந்த ரூமில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, கலைஞர் அவர்கள் முதலாக தேசிய கொடியை ஏற்றி உரையாற்றின அந்த ஒரு பிக்சர் அதில் இருக்குது. அதுக்கு பின்னாடி பின்புறம் தலைமைச் செயலகத்தோட முகப்பு தோற்றம் அதில் இருக்குது. ஸோ மக்கள் அங்கே போய் நம்ம செல்ஃபி எடுக்கனாலும் எடுத்துக்கலாம், புகைப்படம் எடுக்கனாலும் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு பின்புறத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் சிரிச்ச மாதிரி ஒரு மெழுகு வடிவிலான ஒரு சிலையும் வடிவமைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சரித்திர நாயகரின் சாதனை ரூம் அப்படிங்கிற ஒரு அறை இருக்கும். இந்த ரூம்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா, ஆக்சுவலி திருவாரூர் டு சென்னைக்கு ட்ராவல் பண்ணுற மாதிரி நம்ம அமர்ந்த நிலையில் திருவாரூர் டு சென்னைக்கு ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரெயின் ஜேர்னி மணிக்கே இருக்கும். ஸோ அதில் நம்ம இடையில தஞ்சை, திருச்சி, மதுரை, நெல்லை, சேலம் இந்த மணிக்கு ரயில் நிலையங்கள்லாம் கடந்து வர்ற மாதிரி ஒவ்வொரு அடையாளமாக அந்தந்த ஊரில் ஒவ்வொரு அடையாளமாக இருக்குது. அந்தந்த ஊர்களில் கருணாநிதி அவர்கள் வாழ்வோடு தொடர்புடைய நிகழ்வுகள் காட்சிகளாக தோன்றும் வழியில் இருக்கும். ஸோ அதுக்கு இடையில டக்குன்னு ஒரு யானை வர்ற மாதிரியும், யானை மீன்ஸ் ஒரு டியூப்ளிகேட், ஓகே, டியூப்ளிகேட்டான ஒரு யானை. அந்த யானை அந்த பயணத்தை வழிமறைச்சி ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரிக்கு ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, ஒரு நவீன தொழில்நுட்பத்தை ரொம்ப அழகாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரூம் ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவாக என்னென்ன காமிச்சிருக்காங்க அப்படின்னா, கலைஞர் அவர்கள் நிறைய படைப்புகள், கலைஞர் அவர்கள் எழுதிய நூல்கள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நெஞ்சுக்கு நீதி அப்படிங்கிற ஒரு புக்ஸ், ஒரு படைப்பாக இருக்கட்டும். ஸோ அது ஒரு டச் ஸ்க்ரீன் மணிக்கு வச்சுருக்காங்க. ஸோ அதை நம்ம அப்படி தொடுறோம் அப்படின்னா அந்த நூலுக்கான விளக்கங்கள் முதற்கொண்டு அதை அழகாக அதில் காமிக்கிற மணிக்கு ரொம்ப சூப்பராக வச்சுருக்கிறாங்க. நெக்ஸ்ட் 5 தொலைக்காட்சி திரைகள் அப்படிங்கிறது ஒன்று வடிவமைச்சிருக்காங்க. அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில் அவங்க நிறைவேற்றிய திட்டங்கள் மற்றும் அந்த நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் அப்போ நிறைய நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும் இல்லையா? ஸோ அந்த நிகழ்ச்சிகளுடைய தொகுப்பு அந்த 5 தொலைக்காட்சி திரைகளிலும் ஒளிபரப்பு பண்ணுறாங்க. ஸோ நிறைவாக காந்த விசையை பயன்படுத்தி அமர்ந்த நிலையில் கருணாநிதி அவர்களுடைய சிலை அப்படியே மிதக்கும் காட்சி ஒரு மாதிரி ஒரு மெய்சிலிருக்க வைக்கக்கூடிய ஒரு காட்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவற்றை பார்வையிட்டு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளியே வர்றோம் அப்படின்னா, கருணாநிதி அவர்கள் எழுதிய நூல்கள்
அப்படி ஒரு புக் சென்டர் மணிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வரிசையை அடுக்கி வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு பிடிச்ச புக்ஸை நம்ம வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ அது எல்லாமே விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கு. ஸோ ஃப்ரீயாக நினச்சிடாதீங்க. ஸோ விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கு. ஸோ நமக்கு பிடிச்ச புக்ஸஸ் கருணாநிதி அவர்கள் எழுதிய புக்ஸஸ் வந்து நமக்கு என்ன புக்ஸ் வேணுமோ அந்த புக்ஸை நம்ம அமௌண்ட் கொடுத்து நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இன்றைக்கி அவர்களுடைய வாழ்வில் வந்து நடந்த பழங்கால நினைவுகள் சுவடுகள் அனைத்தையும் நவீன தொழில்நுட்பத்தின் கொண்டு உயிரோவியமாக தீட்டப்பட்ட நினைவிடத்தை பற்றி ஒரு சிறப்பு அம்சங்களை நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்க. அண்ட் டெஃபினட்டாக கண்டிப்பாக நான் அந்த இடத்துக்கு போய் வீடியோ ஃபுல்லாக ஷூட் பண்ணி நான் உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராட்காஸ்ட் பண்ணுறேன். அண்ட் வீடியோ பார்த்த உங்கள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. பண்ணும்போது